ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் பிலிப்பியர் 3:14-15. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? பிரபாவுக்கு அன்னைக்கு சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக ஒரிஜினலான நிறைய அனிமல்ஸ், இன்னும் எதையாவது பேர்ட்ஸ் எதுனாலும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் பிரபா எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையே, சரி நம்ம தாத்தா ஊருக்கு போவோம், அங்கே தான் வயல்வெளியில் நிறையா அனிமல்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக நம்ம ஃபோட்டோ எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் எல்லா ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருந்தா. அப்படி போகும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருந்தா பிரபா. அதை பார்த்த தாத்தா சொன்னாங்க, நீ ஏம்மா பின்வாங்கி போகிற? ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். இந்த விலங்குகள், இந்த பறவைகள் எல்லாம் அப்படியே நேச்சுரலாக சூப்பராக நம்ம ஃபோட்டோ எடுத்து உன்னுடைய சயின்ஸ் ப்ராஜெக்டில் நம்ம அசத்திடலாம், சரியா அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்ட பிரபாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி தாத்தா, வாங்க நீங்களும், அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயம் தெளிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க தாத்தா சொன்னாங்க, நீ எதை அடையிறதுக்காக நீ போறியோ அதில் முதல்ல கவனம் செலுத்து, அதுக்கப்புறமா இந்த பயம்லாம் உன்கிட்ட வராது அப்படின்னு சொன்னதும் பிரபா சொன்னால், இல்லை தாத்தா, ஒருவேளை இந்த வயல்வெளியில் வாய்க்காலில் இருந்து ஏதாவது நீர் பாம்போ இல்லைன்னா ஏதாவது விஷமுள்ள பூச்சிகளோ என் மேலே வந்துருமோன்னு ஒரு பயம்தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவள் கத்திக்கிட்டே தான் ஒவ்வொரு இடத்துக்கா போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. அப்போ அவங்க தாத்தா சொன்னாங்க, இங்கே பாருமா, நீ 1000 முறை கீழே விழுந்தாலும் தோற்று போக மாட்ட, ஆனால் பின் வாங்கணும் அப்படின்னு ஒரு முறை நீ யோசித்தாலும் நீ கண்டிப்பாக தோற்க தொடங்கிடுவ. கண்டிப்பாக உன்னையால் ஃபோட்டோ எடுக்கவே முடியாது. நீ நல்லபடியாக முன்னேறி வா அப்படின்னு சொன்னதும், இங்கே பாருங்க தாத்தா, அட்டைப்பூச்சிலாம் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, நத்தை வேற போகுது, எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லி பின் வாங்குறதுக்கு அடுத்த கால் எடுத்தா. அப்போ தாத்தா சொன்னாங்க, நீ இப்போ என்ன இலக்கை நோக்கி வந்துட்டுருக்க? உன்னுடைய லட்சியம் எது? நீ சயின்ஸ் ப்ராஜெக்டில் நல்ல ஃபோட்டோ எடுத்து அதில் வெற்றிகரமாக முடிக்கணும், இதானே உன்னுடைய சிந்தை. அது ஏன் நீ மாற்றி யோசிக்கிற? எல்லாத்தையும் தாண்டிட்டு நீ பாட்டுக்கு ஃபோட்டோ எடு, ஒன்றும் செய்யாது உன்னைய அப்படின்னு தைரியம் சொன்னார். பிரபாவும் சரி தாத்தா நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அந்த குறுகலான இடத்துல கூட அழகாக தாண்டி குதித்து அடுத்தடுத்த ஃபோட்டோங்களை எடுத்துகிட்டு தன்னுடைய ஊருக்கு வந்து டீச்சர்கிட்ட சப்மிட் பண்ணான். டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே பாரு, நேச்சுரலாக அழகாக பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கிறத பிரபா இவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை எல்லாரும் முன்னாடி பாராட்டினாங்க. அப்போ தான் அவளுக்கு தோணுச்சு, நம்ம தாத்தா கொடுத்த தைரியத்தினால தான் நான் பின்வாங்கி போல, இப்போ பாரு எனக்கு எவ்வளோ பெரிய பாராட்டு கிடச்சிடுச்சு, கடவுளே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தா. அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த சயின்ஸ் ப்ராஜெக்டில் அழகாக பரிசு பொருளும் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு தாத்தா கிட்ட ஓடோடி போனான். இங்கே பார்த்தீங்களா தாத்தா, எனக்கு ப்ரைஸு கொடுத்துருக்காங்க, நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு, ரொம்ப நேச்சுரலாக அழகாக எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போ தான் தாத்தா சொன்னாங்க, இதே மாதிரி தாம்மா வாழ்க்கையில் நாம் எந்த லட்சியத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோன்னே தெரியாமல் நிறைய மனிதர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் பயந்து பின்வாங்கி போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாரும் தோற்று தான் போவாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம அழைச்ச அழைப்பில் பத்திரமா நம்ம நடக்க ஆரம்பித்தோன்னா நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அந்த இலக்கையும் அடைவோம், பந்தய பொருளையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்.
அதனால் நாம் ஏதாவது வேறு சிந்தையாக மாறினா கூட கண்டிப்பாக அதையும் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அதிலிருந்து பாதைகளை மாற்றி நல்ல பாதையில் கொண்டு போவார் அப்படின்னு தாத்தா அறிவுரை சொன்னார். அதை கேட்ட பிரபாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி தாத்தா, நீங்கள் வாழ்க்கை பாடத்தையும் சொன்னீங்க, என்னுடைய அறிவியல் பாடத்தையும் அழகாக சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டா பிரபா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பந்தய பொருளை அடையிறதற்காக நாம் அந்த இலக்கை நோக்கி ஓடுறோமா, இல்லை கொஞ்சம் தடுமாற்றமாக எப்படி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் சிந்திச்சு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த சிந்தனையில் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு உங்களுக்கும் எந்த சிந்தையாக எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.